என் புருஷனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் தெரியாம மனசு தாங்காம நானே அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். இந்தா பிரசாதம் எடுத்துக்கோ. அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். உன் தாலிக்கும் என் தாலிக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுல்ல. இந்தா. மகா, ஏதோ என் அத்தனை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் போய் அவனை என்னடி பண்ண போறேன்? உண்மையை சொல்லு மகா. நீ இப்படியே என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா விஷம் தலைக்கேறி உன் அத்தான் செத்து போயிடுவான். மகா, என்ன சொல்ற? அத்தா விஷம் குடிச்சிட்டாரா? ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டி. ஒருவேளை சாகரன்னு சொல்லிட்டு போனவன் உன் மேல இருக்கிற கடுப்புல விஷத்தை குடிச்சிருந்தா இந்நேரத்துக்குலாம் விஷம் தலைக்கேறி இருக்குமே. அதுக்குள்ள அவனை போய் கண்டுபிடி. ஏய், நீ என்கிட்ட பேசிக்கிட்டு நேரத்தை வீணாக்காம அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை காப்பாத்தலாம். ஏன்னா அவன் உயிருக்கு போராடிட்டு இருப்பான் பாரு. ஏய் போடி, உன் அத்தானை தேடு. டைம் இல்ல. வேண்டாம் மகா, என் அத்தானுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். அதுக்கு முதல்ல நீ வெளியில இருந்தா தானே துரைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ ஜெயிலுக்கு போயிடுவ. அப்புறம் எப்படி வந்து என்ன கொலை பண்ணுவ? போடி போ, போய் முதல்ல அவனை காப்பாத்து. ஓடு. நடந்து போய் நீ அவனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் செத்த இடத்துல புள்ளே முளைச்சிரும். போ. ஏய் ஓடி. போடி போ, போய் அவன் போனத்தை தூக்கிட்டு வா. அத்தா, நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியலையே. நான் எங்கிட்ட போய் தேடுவேன். விஜிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. நான் செத்தாலும் பரவாயில்ல. விஜி வாழ வேண்டிய பொண்ணு. அவன் நல்லா வாழணும். விஜி என்ன நம்பி வந்திருக்கா. என்னாலே அவன் வாழ்க்கை வீணாயிடக்கூடாது. யாருமா நீ? ஏய், அந்த பொண்ணு லூசு போல இருக்குடா. வா.
எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல. அவரு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவருக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அந்த மகா வேற என்னை என்னென்னமோ சொல்லி குழப்பி விடுறான். அவரு எங்க இருந்தாலும் என் கண்ணு காட்டு சாமி. ஏமா அறிவில்ல உனக்கு? ரோட கிராஸ் பண்ணும்போது பார்த்து வர வேணாம்? எங்க பார்த்துட்டு வர? சாரிங்க. என்ன சாரி பூரி? என் புருஷனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் தெரியாம மனசு தாங்காம நானே அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். இந்தா பிரசாதம் எடுத்துக்கோ. ஒருவேளை கோயிலுக்கு போயிருப்பாரோ? ஏமா சொல்லிட்டே இருக்கேன், வண்டி விட்டு நகரமா. அண்ணே, கோவில் வரைக்கும் போகணும்னு. என்ன கோயில் வர போகணுமா? இந்தா இது கோயில் தானே, போ கோயிலுக்கு. அண்ணே இல்லண்ணே, அம்மன் கோவில் வரைக்கும் போகணும்னு. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, என் அத்தனை வரை காணும்னு. கோவமா ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. இப்ப அவர் எங்க போனாருன்னு தெரியல. தேடி வரும்போது உங்க வண்டியில மோதிட்டேன். அண்ணா ப்ளீஸ்ண்ணே, அண்ணா ப்ளீஸ்ண்ணே. சரிம்மா சரிம்மா, அழாத. அம்மன் கோயிலுக்கு தானே, வண்டியில ஏறு போமா. சரிண்ணே. சாமி, வேலையை முடிக்கணும். ஹலோ சாமி, சொல்லுங்க. சாமி இங்க பாருங்க சாமி. சாமி, கடவுளே கடவுளே, விஜிக்காவது என்ன காப்பாத்து. அதான் பேச முடிச்சிடலாம். நீங்க எல்லாம் வந்துருங்க. சாமி, சாமி, சாமி. என்ன விஜி இந்த நேரத்துல அதுவும் அழுதுட்டு இருக்க போல? ஆமா சாமி, என் அத்தனை வரை காணும் சாமி.
என் அத்தா கண்டிப்பா இந்த கோவில்ல தான் சாமி இருப்பாரு. கோவில்ல யாருமே இல்லம்மா, இப்பதான் நான் நட சாத்திட்டு வரேன். வேற எங்கேயாவது இருக்கானான்னு போய் பாரு விஜி. இல்ல சாமி, அவர் எங்கதான் இருப்பாருன்னு தோணுது. இங்க இல்ல விஜி. விஜி, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாத. சாமி, நான் கொஞ்சம் உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோமா? அது தப்புமா, இப்பதான் நடை சாத்திட்டு வரேன், உடனே திறக்க கூடாதுமா. சாமி ப்ளீஸ் சாமி. முடியாதுமா, முடியவே முடியாதுமா, புரிஞ்சுக்கோ. சாமி, இந்த கதவை மட்டும் தரங்க சாமி. நான் வெளியவே நின்னு சாமியை கும்பிட்டுக்கிறேன். எனக்கு என் அத்தா கிடைக்கணும் சாமி. ஆத்துக்கு போணுமா, இப்பவே நாளை ஆயிடுச்சு. சாமி, ஆத்துக்கலாம் அப்புறம் போய்க்கலாம். இந்த பொண்ணு தான் அழுதுகிட்டு இருக்குல்ல, அதை பார்த்தா பாவமா தெரியல உங்களுக்கு? இல்ல. இந்த பாரு, கதவை திறக்கல, கதவை உடைச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ப்பா, அது மகா பாவம். அப்பா ஒழுங்கா கதவை துற. நானே திறக்கிறேன். போமா. ரொம்ப நன்றி. சரிம்மா. விஜய், கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. சரிங்க சாமி. வீட்டுக்கு போய் என்னையா பண்ண போற? வீட்டுல வேலை இருக்குப்பா. இன்னொரு தூங்க தானே போற. ஒரு நாள் தூங்கலைன்னா ஒன்னும் ஆக போறது இல்ல. கடவுளே, அந்த பொண்ணோட அத்தானுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. தாயே, எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா கண்டிப்பா அந்த மகா என் அத்தானை ஏதோ பண்ணிட்டான்னு மட்டும் புரியுது. ஆனா அவ என்ன பண்ணான்னு தெரியல. அவரு போட்டோ வர கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. குங்குமமும் சதறி போச்சு. இது எல்லாம் பார்த்தா என் அத்தா உயிருக்கு ஏதோ ஆயிருக்குன்னு தோணுது. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவரை நீதான் காப்பாத்தணும். அவரை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு.
அத்தா 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 யாராவது வாங்க சாமி யாராவது வாங்க அத்தா இங்க தான் இருக்காரு சாமி என்னாச்சியா? வாங்க வாங்க. அத்தா அத்தா எந்திரிங்கத்தா அத்தா அத்தா என்ன தாச்சு உங்களுக்கு சாமி சாமி வாங்க சாமி என்னம்மா என்னாச்சு துரைக்கு? உங்களுக்கு தான் இருக்கு சாமி தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க ஏப்பா ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ண சீக்கிரம் சீக்கிரம்ப்பா. அத்தா எந்திரிங்கத்தா அத்தா ஹலோ ஹலோ ஆம்புலன்ஸ். அத்தா எந்திரிங்கத்தா அத்தா என்னாச்சுதா உங்களுக்கு அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போக சொல்லுங்கண்ணே பதறாதம்மா, போயிட்டு தாம்மா இருக்காரு. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா அத்தா அத்தா எந்திரிங்கத்தா அத்தா எந்திரிங்க கடவுளே நீதான் என் அத்தனை காப்பாத்தணும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. டாக்டர் அத்தனுக்கு சார் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்காரு. வாமிட் பண்றாரு, ஆனா கண்ணை திறக்கல. இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. இமிடியேட்டா ஐசியூக்கு மாத்துங்க. ஓகே டாக்டர். டாக்டர் அத்தனுக்கு இப்ப எப்படி இருக்கு? அவசரப்படாதீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, பயப்படாதீங்க.